27 வருடத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தில் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வரை தமிழ் சினிமாவில் எவராலும் அடித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக இருந்து வருகிறார். இதுவரை மொத்தமாக 165 படங்களில் நடித்துள்ளார். 1992இல் கமலஹாசனின் தேவர் மகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாண்டியன் படமும் ஒரே நாளில் மோதிக்கொண்டது. இதில் கமலஹாசனின் தேவர் மகன் படம் சிறப்பான வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் முதலிடத்தை பெற்றது. அதன் பிறகு தற்போது தல அஜித்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ஆம், பேட்டா மற்றும் விஸ்வாசம் படங்கள் ஒரே நாளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பேட்டா படத்தை விட விஸ்வாசம் படத்திற்கு அதிக தியேட்டர்கள் கிடைத்திருப்பதால் தமிழக வசூலில் தல அஜித் முதலிடம் பிடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தமிழகத்தை தவிர சென்னை ஓவர்சீஸ் வசூல்களில் பேட்டா தான் முதலிடத்தை பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலே இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணா எப்போ சப்போர்ட் பண்ணா நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.